Hey guys, welcome to Wheelcheck channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சோனியில் ஒரு 50 inches 50 WW800C இந்த மாடலோட ஸ்பீக்கர் ப்ராப்ளம். ஆக்சுவலாக ஸ்பீக்கர்ஸ் ப்ராப்ளத்துக்காக கழட்டியிருக்கோம். இந்த கலட்டி வந்து இதோட ஸ்ட்ரிப்ஸ் சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சு, அதுக்காக ஸ்ட்ரிப்ஸ் செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதோட ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இஷ்யூஸ் ஸ்ட்ரிப் மாட்டியாச்சா? W880C இதான் ஆக்சுவலாக 2015 வந்த இந்த மாடலு. ஸ்பீக்கர்ஸு இது பார்த்தீங்கன்னா இதான் இதோட வந்து ஒரிஜினல் ஸ்பீக்கர்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ஃபுல்லாக க்ளோஸ்டாக பாருங்கள், பூரா அப்படியே வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகி அந்த இதே தனியாக நிற்கிது. இந்த பேப்பர்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களே இதுக்காக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இப்போ வேறு புது ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இதுவும் அங்கேயும் ஸ்பீக்கர் இருக்குது, ரெண்டையும் கழட்டியாச்சு. இது ரெண்டு வந்து புதுசு. இதுக்கு போல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இது வாங்கிட்டு வந்திருக்கோம். இது நியூ ஒன் ஸ்பீக்கர்ஸு ரெண்டுமே அப்படி ஃபுல் செட்டாக தான் கொடுக்குறாங்க, தனித்தனியாக கூட இல்லை. இது நியூலி ஸ்பீக்கர்ஸு. நான் சுத்தமாக சவுண்டும் டிஸ்டர்பன்ஸோட ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்றக்காக தான் ஸ்பீக்கர்ஸ் வாங்கியிருக்கோம். சோனியோட சேம் ஒரிஜினல் ஸ்பீக்கர்ஸே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அதான் மாட்ட போகிறோம். மாட்டிகிட்டு இப்போ அந்த ஸ்ட்ரிப்ஸுக்காக அந்த இஷ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ரிப்பும் இப்போ வேறு ஸ்ட்ரிப்பு வந்து புது அந்த டீகானோட ஸ்ட்ரிப்பு, டீகான்லேருந்து நம்ம ஸ்க்ரீனுக்கு போகிற ஸ்ட்ரிப்பு வந்து இந்த ஸ்ட்ரிப்பும் வாங்கியிருக்கோம். இதுவுமே நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறப்ப நிறைய டேமேஜஸ் இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் மாற்றுறோம். சோனியை பொறுத்தளவு அவங்க ஆல்ரெடி ப்ராடக்ட்டில் வந்து வீடியோ மட்டும் குவாலிட்டி இருக்காது. அவங்களோட ப்ராடக்ட்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மேனுஃபேக்சரிங்குமே ஒரு குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மெட்டல் கேபினட்ஸ் போட்டு அந்த மெட்டல் கேபினட்லேயே ஒவ்வொரு போர்டு உட்கார மாதிரி கொடுத்துருப்பாங்க. லேட்டது நிறைய மாடல்ஸ் வரைக்குமே சோனியில் அந்த அடாப்டர் டைப் தான், இந்த அடாப்டரில் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்த மாதிரி ஒரு அடாப்டர் டைப்பில் தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த அடாப்டரோட தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அதில் வோல்டேஜ் போகுது. ரொம்ப டேமேஜ் ஆகுது ஸ்ட்ரிப்பு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்விடிஎஸ் நம்ம டீகான் மார்புல்லேருந்து ஸ்க்ரீனுக்கு போகிற கேபிள். ஜஸ்ட் இதில் பாருங்கள், இங்கே நம்ம இந்த நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியாது, அப்படியே எங்களோட மைக்ரோஸ்கோப்பில் பாருங்கள் தெரியும் டீட்டெயில்டாக. டோட்டலி க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுங்க, மேலே டாப்பில் க்ளீன் பண்ணுங்க. அந்த ரெஸ்ட்டு போகுது. ஆக்சுவலாக வேறு எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கோம், பட் இருந்தாலும் அதையும் பழசையும் போட்டு பார்த்து புது ஸ்ட்ரிப்பையும் போட்டு பார்க்குறதுக்காக பார்த்துட்ருக்கோம். கேபிள்ஸ் ஆக்சுவலாக நம்ம டீகான் மார்போர்டு வந்து நம்ம ஸ்கேனர் போர்டுக்கு மாட்டுறோம். இல்லை இன்னும் கனெக்ட் பண்ணு. டேபிள் ஃபுல்லாக இன்செர்ட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஃபுல்லாக இன்செர்ட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல அந்த காடி அதில் உட்காந்து காடி உள்ளே போய் உட்காந்தோம். லைட்டாக ஒரு ஸ்க்ரூ வேணால் போட்டு சும்மா எத்திங்காக சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் நிமிஷம் ஆன் பண்ணியிருக்கா? பவர் சப்ளை எங்கே கழட்டி ஆஃப் பண்ணியிருக்கா?
இது எல்இடி ஸ்கேப் மேலே இல்லையா? கேபிள்ஸ் மாட்டலையா? இல்லை அந்த பவர் கேபிள் தானே டிசி ஓட்டு மாட்டலாம். இது என்ன இதோடது அந்த ஸ்பீக்கரா ஸோ இன்னும் டிஸ்டர்பன்ஸோடு தான் வருது. திருப்பி இப்போ வேறு கேபிள் அடுத்து அனதர் கேபிள் வாங்கி போட்டு பார்த்து கண்டிப்பாக இந்த வீடியோவை முடிக்கிறோம். கண்டிப்பாக இதோட ஃபுல் ரெடியான பின்னாடி ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக ரெடியானதுன்னு போட்டுருவோம்.